கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்கள் உருவாக்கிய இந்தியாவின் முதல் மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் மின்சார பந்தய படகு யாழி 5.0 அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவின் கடல்சார் கண்டுபிடிப்பு துறையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக முதன்முறையாக மாணவர்களால் உருவாக்கப்பட்ட மனித சக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் அடுத்த தலைமுறை மின்சார பந்தய படகை கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் அறிமுக விழா கோவை குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக INS அக்ரானி செயலதிகாரி கேப்டன் பிரதீப் பிரேம்குமார் மற்றும் பெங்களூரு 6th எலிமெண்ட் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நிறுவனர் கிரெக்ட் மரியோ டிமெல்லோ ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர். கல்லூரி மாணவர்களால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் மற்றும் மின்சார படகு உலகின் 2 முக்கிய கடல்சார் பொறியியல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு தயாராக உள்ளதாக தெரிவித்தனர். இங்கிலாந்து நாட்டில் வரும் ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள ஐரோப்பிய சர்வதேச நீர்மூழ்கி கப்பல் பந்தயத்தில் பங்கேற்க உள்ளதாகவும், உலகின் முன்னணி பல்கலைக்கழக மாணவர் குழுக்கள் பங்கேற்கும் இந்த போட்டியில் தண்ணீருக்கு அடியில் மோட்டார் இல்லாத நீர்மூழ்கி கப்பலை மனித சக்தியால் இயக்கி குறிப்பிட்ட நேரத்திற்குள் சவாலான பாதையை வெற்றிகரமாக கடக்க தயார் செய்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்தியாவிலிருந்து இந்த போட்டிக்கு தேர்வான ஒரே கல்வி நிறுவனம் குமரகுரு கல்வி நிறுவனம் எனவும் கூறினர். டீம் சி சக்தி குழுவினர் தங்களது 5ஆம் தலைமுறை மின்சார பந்தய படகினை தயாரித்து அதற்கு யாழி 5.0 என பெயரிடப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. Hi, I'm Srilaya from Team Incraft. So we are building a human powered submarine entirely by the students. We are a 12-member student with 6 certified scuba divers, and the team is entirely built with carbon fiber and pineapple fiber. Pineapple fiber எதை வச்சு பண்ணோம்னா for sustainable reasons க்கு பண்ணோம். The submarine is completely human part. There is no electrical component, mechanical component எதுவுமே கிடையாது. We'll be going from here to London, Gosport, and we'll taking part in the competition. The competition ஓட objective என்னன்னா, it's mainly based on the underwater innovation பத்தி, underwater engineering பத்தி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த competition இருக்கு. We from India want to showcase our talents in the international waters. This is the main objective for us. So the team is completely from first years, second years and third years, and a multidisciplinary team. Not or single department la irundhu pannala. We have students from arts, engineering, everyone participating in this, and from designing to manufacturing, fabricating, everything entirely done by the students. We also have 6 certified scuba divers who went to practice for it. நம்ம ஓவரால் வேர்ல்டில் வந்து இப்போ 19 டீம்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 12 ஸ்லாட்ஸ் தான் அவைலபிள். 12 ஸ்லாட்ஸ் தான் நம்ம குவாலிஃபை ஆகணும். ஸோ அதில் நாங்கள் வந்து 7th ஸ்லாட்டாக குவாலிஃபை ஆகிருக்கோம். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் குவாலிஃபை ஆகிருக்கோம். இந்த 7th ஸ்லாட்டில் குவாலிஃபை ஆகிறதுக்கு யாரும் பீட் பண்ணோம். நம்ம வந்து பீட் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா லாட் ஆஃப்